புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் சொல்றார், நடிகை ஸ்ரீபிரியா என்னோட நடிக்க மாட்டேன்னு மறுத்துட்டாங்க. ஏன்? நடிகை சரிதா என்னோட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு ஏன், நடிகை ராதிகா என்னோட நடிக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. நடிகை ஸ்ரீபிரியா, நடிகை ராதிகா, நடிகை சரிதா இவர்கள் எல்லாரும் என் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு பேட்டியில் 1986ஆம் ஆண்டு, அந்த 86, 85, 84 பீக்கில் இருக்கார் கேப்டன். அந்த சமயத்தில் ஒரு பேட்டியில் மனம் திறந்து சொல்கிறார், விஜயகாந்தனுடைய ஆரம்பகட்ட படத்தில் பார்வையின் மறுபக்கம் அப்படிங்கிற படம், அந்த படத்தில் ஸ்ரீபிரியாவை நடிக்க ஒப்பந்தம் செய்யப்படுறாங்க. ஊட்டியில் அந்த படப்பிடிப்பு நடக்குது. ஊட்டிக்கு எல்லாரும் போயிட்டாங்க. ஸ்ரீபிரியா வரணும், ஆனால் ஸ்ரீபிரியா வரல. ஏன் வரல ஏன் வரல ஏன் வரல அப்படின்னு பேசும்போது, விஜயகாந்த் கூட நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்ரீபிரியா சொல்கிறாங்க. கமலஹாசனோடு ரஜினிகாந்தோடு ஏராளமான படங்களில் நடித்தவர் தான் ஸ்ரீபிரியா. இன்னும் சொல்லப்போனால் கருப்பு அப்படிங்கிற ஒரு நிறம் அப்படிதான் காரணமானா, அப்படி கருப்பழகன் அப்படின்னு நம்மளால் கொண்டாடப்பட்டு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூட எத்தனையோ படங்களில் நடித்தவர் தான் ஸ்ரீபிரியா. ஆனால் அங்கே நிறம் ஒரு பொருட்டா அப்படின்னு பார்த்தா தெரியலை, கேள்விக்குறி தான். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருந்தது, நான் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு சூழ்ச்சி இருந்தது அப்படின்னு அதையும் மனம் திறந்து சொல்கிறார் அன்றைய பேட்டியில். 1986ஆவது வருஷத்தில் விஜயகாந்த் கொடுத்த பேட்டியில் அதையும் குறிப்பிடுறார். அதே போல் நடிகை சரிதா அவர்களும் ரஜினிகாந்த் கூடவும் கமலஹாசன் கூடவும் இன்னும் பிற ஏராளமான கலைஞர்கள் கூடவும் தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருந்தார். ஆனால் அந்த சரிதாவும் விஜயகாந்த் கூட சேர்ந்து நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்னடா இது அப்படின்னு சொல்லும் பொழுது, நடிகரை தூக்குங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்றாங்க எல்லாரும். இதுவும் விஜயகாந்த் சார் மனம் திறந்து சொல்றார், இதெல்லாம் என்னுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் சிலர் செய்த சூழ்ச்சி அப்படின்னு ஒரு சிலரை குறிப்பிட்டு சொல்றார். இன்னைக்கு கமல், ரஜினி அப்படிங்கிற இடத்தையெல்லாம் தாண்டி ஒரு தனி இடத்துல விஜயகாந்த் இருந்தாருங்கிறத யாராலுமே மறுக்க முடியாது. எம்ஜிஆர் அளவுக்கு விஜயகாந்துக்கு எப்படிப்பட்ட கலெக்ஷன் வந்துச்சு அப்படிங்கிறதையும், சி சென்டர் மொத்தத்தையும் விஜயகாந்த் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருந்தாருங்கிறதையும் யாராலும் மறுக்க முடியாது. ஸ்ரீபிரியா அதற்கு பிறகு சம்பளம் கூடலாம் வாங்கிட்டு அந்த பார்வையின் மறுபக்கம் படத்தில் நடித்தாருங்கிறதெல்லாம் வேற விஷயம். அதே போல சரிதா அவர்கள் நடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த படப்பிடிப்பே தள்ளி போகிற சூழ்நிலையில விஜயகாந்துக்கு மனசு ரொம்ப வருத்தப்பட்டு நேரடியா சரிதா வீட்டுக்கு போயிட்டாராம். விஜயகாந்த் இதை குறிப்பிடுறார். விஜயகாந்த் சரிதா வீட்டுக்கு போனேன், சரிதாவோட அம்மா, சரிதாவோட தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க. ஏன் என் படத்துல நடிக்க மாட்டேன்றீங்க, என்ன காரணம்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், இல்லை நான் என்ன தப்பு பண்ணிடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் சரிதா வீட்டிலேயே நேரடியாக பேசிட்டாரு. நீங்கள்லாம் என் கூட நடித்தாதான் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே வந்து நிற்கலை. ஆனால் நீங்கள் இப்படி சொல்ல, அவங்க இப்படி சொல்லன்னு இந்த பேச்சு அப்படியே வந்துட்டு இருக்க எனக்கு ரொம்ப சங்கடமாகவும் அவமானமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் இது மாதிரி எத்தனையோ அவமானங்களை எல்லாம், எத்தனையோ சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து தான் இன்னைக்கு விஜயகாந்த் ஜெயிச்சிருக்கிறாரு. விஜயகாந்த் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல எத்தனை பேர் சூழ்ச்சி செய்தார்கள்ங்கிறது நிறைய பேருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில தெரியும். அன்னைக்கு விஜயகாந்தை பார்த்துட்டு எல்லாரும் மிரண்டு போன அன்னைக்கு இருக்கிற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஹீரோக்கள்லாம் இருக்கிறாங்க. இதே போல தான் ராதிகா அவர்களும் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்ரீபிரியாவாக இருக்கட்டும், சரிதாவாக இருக்கட்டும், ராதிகாவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் ஒரு படத்தில் என் கூட வரிசையாக நடிக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ராதிகா தொடர்ந்து ஏராளமான படங்களில் நடித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் விஜயகாந்த் ராதிகா ஜோடி அப்படின்னாலே அது ஒரு அட்டகாசமான ஜோடி அப்படின்லாம் பேர் எடுத்தது. ஆனால் இதற்கு பின்னணியில் இருந்தது யாரு தெரியலை. சரி, திரும்ப விஜயகாந்த்கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு பின்னணியில் இவங்க நடிக்கக்கூடாதுன்னு ஸ்ரீபிரியாட்ட சொல்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. சரிதா நடிக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ராதிகா நடிக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க யாருன்னு கேட்குறாங்க. அன்னைக்கு இந்த 3 பேருமே கமல், ரஜினி கூட சத்யராஜ், பிரபு கூடலாம் நடிச்சிருக்காங்க. இந்த சத்யராஜ் பிரபுவனுடைய மார்க்கெட் வளருவதற்கு முன்னாடியே கமல், ரஜினி காலகட்டத்தில் இன்னொருத்தருடைய மார்க்கெட் ஒருத்தர் வளர ஆரம்பிச்சதுனாக்கா அது 80களில் விஜயகாந்த் சாருடைய மார்க்கெட்டு அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். இதில் கமல்
கூட ராதிகா அவர்கள் நடித்தது வந்து ரெண்டே ரெண்டு படம் தான். ஒன்று பேர் சொல்லும் பிள்ளை, இன்னொன்று சிப்பிக்குள் முத்து, சுவாதிமுத்தியம் தெலுங்கு படம். இதுதான். ஆனால் ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு கேள்விகளுக்கு இதெல்லாம் ஏன் பேசிட்டு விட்டுருங்க அப்படின்னு ஜென்டிலாக சொன்னவர் தான் கேப்டன் விஜயகாந்த். 1986ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட இந்த 86ஆம் ஆண்டில் தான் அவருக்கு ஊமை விழிகள் மாதிரியான படமும் வைதேகி காத்திருந்தாள் மாதிரியான படமும்னு மாறுபட்ட கதாபாத்திரங்களெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் அவர் பீக்கில் இருக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனம் திறந்த பேட்டியில் இதெல்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதையெல்லாம் கடந்து விஜயகாந்த் ஜெயிக்கிறதுக்கு அவருடைய நல்ல குணம், அதே போல் அவருடைய உயிர் தோழராக இருக்கிற இப்ராஹிம் ராவுத்தர், தூங்கும்போது கூட இப்ராஹிம் ராவுத்தருக்கு விஜயகாந்த் பற்றின சிந்தனையாக தான் இருக்கும். அதே போல் தன்னை முழுமையாக ஒப்படைச்சது வந்து விஜயகாந்த் அவர்கள் தன்னை முழுமையாக ஒப்படைச்சது ரெண்டே பேர்கிட்ட. ஒன்று இப்ராஹிம் ராவுத்தர்கிட்ட, இன்னொன்று தன்னுடைய மனைவி பிரேமலதா அன்னியார்கிட்ட. இப்படி தான் அவருடைய வாழ்க்கையை நம்ம பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது மாதிரியான ஒரு நல்ல மனசுக்கு உரியவர் தான் விஜயகாந்த். அது மாதிரியான சினிமாவில் இருக்கிற சில சூழ்ச்சிகளை எல்லாம் கடந்து ஜெயித்தவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். ராதிகா நடிக்கலை, ஆனால் ராதிகா ஏராளமான படங்கள் நடித்தாங்க. சரிதா நடிக்கலை, ஆனால் விஜயகாந்த் கூட நடித்தாங்க. ஸ்ரீபிரியா நடிக்கலை, ஆனால் நடித்தார்கள். ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக தனித்து ஜொலித்தார். கமல்ஹாசன் கூட அந்த நினைவாஞ்சலியில் அவ்வளவு உருகி கண்ணீர் ததும்ப பேசியதை கமல் சார் அப்படிலாம் பேசி நம்ம பார்க்கவே மாட்டோம். அப்படி நெஞ்சுரம் கொண்டவர் தான். ஆனால் நான் தழுதழுக்க விஜயகாந்த் அவர்களை கொண்டாடி தீர்த்தார் அந்த நினைவாஞ்சலி கூட்டத்தில். கேப்டன் விஜயகாந்தனுடைய புகழ் இன்னைக்கு இல்லைங்க, எந்த காலத்திலையும் அது நிலைத்து இருக்கும். கேப்டன் இருக்கிற வரைக்கும்னு சொல்கிறோமே, கேப்டன் இப்படிலாம் நிலைத்திருக்கிறதுனால தான், அந்த புகழ் நிலைத்திருக்கிறதுனால கேப்டன் என்றைக்கும் உயிரோடு இருக்காருன்னு தான் நான் நம்புகிறேன். வணக்கம்.